ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 43 ஆர்ஆர் விசஸ் டிசி மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவியூ அனாலிசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது கிட்டத்தட்ட வந்து டாப் 4 வந்து சொல்லிடலாம், அந்த அளவுக்கு வந்து மேட்ச்ன்றது முடிஞ்சிருக்கு. அதேமாதிரி டீம்ஸுமே இருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ், ஆர்சிபி, ஆர்ஆர், எஸ்ஆர்ஹெச் இந்த 4 டீமுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுறாங்க. அவங்க தான் வந்து டாப் 4ல் வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள்ன்றது இருக்குது. ஸோ பார்க்கலாம் கடைசியில் வந்து ஏதாச்சும் ஒரு மிராக்கிள் நடந்து வேறு ஏதாவது டீம்ஸ் இந்த டாப் 4ல் வருதான்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் தான், ஹைப்பும் கொடுத்துருங்க. அது நமக்கு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த மேட்ச்சுக்கு வீடியோஸ் போடுறப்ப நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலே மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்து நான் வந்து அதை ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். லாஸ்ட் மினிட் வரக்கூடிய பிச் ரிப்போர்ட்டு, கண்டிஷன்ஸு, ஸோ அதேமாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு வென்யூ அண்ட் பிச் ரிப்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சவாய் மான்சிங் ஸ்டேடியம், ஜெய்ப்பூர், அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட், ஆர்ஆரோடைய ஹோம் கிரவுண்டில் தான் மேட்ச் நடக்குது. நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கு. நீங்கள் வந்து போன மேட்சே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ அடித்தாலும் இந்த கிரவுண்ட்லேயே வந்து திருப்பி அடிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு பிச்சுன்றது இருக்குது. மோஸ்ட்லி எல்லா பிச்சுமே நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி பேட்டிங் பிச்சாக தான் இருக்குது. ஒரே ஒரு பிச் அதுக்கு மாற்றாக இருக்குது லக்னோவுடைய கிரவுண்டு மட்டும்தான். ஸோ இப்போ டைமென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய கிரவுண்டு தான் இது. பட் நல்ல பேட்டிங் விக்கெட்டு தான். பால் வந்து நல்லா ட்ராவல் ஆகி போகும். ஸோ ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போகிற பொறுத்த வரைக்கும் 180லேருந்து 200 வரைக்கும் போகும். ஸோ சில மேட்ச் ஒரே ஒரு மேட்ச் வந்து இந்த ஓவர் கேஸ்ட் கண்டிஷனு, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்து இது பண்ணனால ஒரே ஒரு மேட்ச் மட்டும் பவுலர்ஸ் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் லோ ஸ்கோராக போச்சு ஸ்டார்டிங்கில், இந்த வருஷம் சீசனுடைய ஸ்டார்டிங்கில். ஸோ பிச் டைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லார்ஜர் பவுண்ட்ரிஸ் இருக்கும். ட்ரூ பேஸுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டியூ ஃபேக்டர் வந்து ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். பேசர்ஸ் வந்து 60% விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் 40% விக்கெட்ஸும் வாங்கியிருக்காங்க. ஐடியல் ஸ்ட்ராட்டஜி சேஸ் பண்ணுறதா வந்து ஐடியல் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். இதுவுமே நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான். குறிப்பாக ஆர்ஆர் பேட்டர்ஸ் வந்து இந்த விக்கெட்டில் நல்லாவே வந்து பேட்டிங்ன்றது ஆடுவாங்க. ஸோ ஏன்னா அவங்களுடைய ஹோம் அட்வான்டேஜ். ஸோ பிளேயிங் லெவன்றதை பார்த்துடலாம். எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, த்ருவ் ஜுரேல், ரியான் பராக், டோனவன் ஃபெரா, சிவம் தூபே. ஸோ சிவம் தூபேவை மிடில் ஆர்டரில் உள்ளே கொண்டு வந்தோன்னே ஹெட் மாதிரி ஃபார்ம்லே கிடையாது. அவர் எடுத்துகிட்டு சிவம் தூபே உள்ளே கொண்டு வந்து டோனவன் ஃபெராவை செட் பண்ணனால அப்புறம் தசுன் சனக்காவை வந்து உள்ளே கொண்டு வந்துருக்காங்க. அவருமே பேட்டிங் ஆடுவார். இப்போ வந்து ஆர்ஆரோடைய மிடில் ஆர்டருமே ஸ்ட்ரென்த் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே இந்த ஜிடி மாதிரி டாப் 3 மிடில் ஆர்டர் இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ சிவம் தூப்பே உள்ளே கொண்டு வந்து டோனவன் ஃபெரரா ஆல்ரெடி இருந்தார். அதுக்கப்புறம் சனக்கா, ஸோ அவரையுமே உள்ளே கொண்டு வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஒரு ப்ராப்பரான பெஸ்ட் 11ஆக தெரியுது அவங்களோட இது. ஏன்னா உங்களுக்கு ஆர்ச்சர், ஆண்ட்ரே பர்கர், பிரிஜேஷ் சர்மாவுக்கு பதிலாக துஷார் தேஷ்பாண்டே மாற்றி மாற்றி ஆட வைக்கிறாங்க. அதேமாதிரி ரவி பிஷ்னாய்க்கு பதிலாக ராஜ் புஞ்சா இந்த சீசன் வந்து டெபியூட் ஆன ஒரு பவுலர், நல்லாவே வந்து பவுல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒரு டாலான ஒரு லெக் ஸ்பின்னர். ஸோ அவரையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் நிறையா சாய்ஸஸ் இருக்குது. நல்ல ஒரு டீமாக தெரியுறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்க்குறப்ப கேஎல் ராகுல், சஹில் பராக், இவரை வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் டெபியூட் பண்ண வச்சாங்க. அது தவறான மேட்சாக போயிடுச்சு அவருக்கு. ஸோ இந்த மேட்ச் ப்ளே என்னன்றது தெரியல. மறுபடியும் ஓப்பனிங் காம்பினேஷன் மாற்றுறாங்களா, இல்லை அபிஷேக் பொரேல வந்து ஓப்பனிங்காக, இல்லை பிருத்வி ஷாவை வந்து ட்ரை பண்ணுறாங்களான்றது தெரியல. அது நீங்கள் மேட்சை பார்த்தா தான் தெரியும். பட் தோத்துட்டே இருக்காங்க, அதனால் மாற்றங்கள் எதிர்பார்க்க முடியும். நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி எம்ஐ தோத்துட்டே இருந்தாங்க. நம்ம சொல்லியிருந்த மாற்றங்கள் எல்லாமே நடந்துச்சு. பட் ஸ்டில் தோத்துட்டாங்க. அதையுமே நம்ம தம்ப்நெயிலே வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், 250 பத்தாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் வந்து எஸ்ஆர்ஹெச் பண்ணாங்க. ஸோ பயங்கரமான ஒரு பேட்டிங்கு, ஈஸியாக கம்ஃபர்டபுளாக வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே பார்க்குறப்போ கேஎல் ராகுல், சஹில் பராக்கு, இல்லாட்டி பிருத்திவி ஷா, இல்லை அபிஷேக் பொரேல், யாரை வேணால் அவங்க ப்ளே பண்ண வைக்கலாம். நிதிஷ் ராணா, சமீர் ரிஸ்வி, கிறிஸ்டியன் ஸ்டப்ஸு, டேவிட் மில்லர், அக்ஷர் பட்டேல், மிச்சல் ஸ்டார்க் இந்த மேட்ச்சில் வந்து அவைலபிலிட்டி இருக்குது அவருக்கு. அவர் ப்ளே பண்ணுவார். குல்தீப் யாதவ் ஒன்று கைல் ஜேமிசனுக்கு பதிலாக சமீரா, இல்லைனா உங்களுக்கு வந்துட்டு இப்போ நான் வந்து சமீராவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டார்க்கை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பட் அவங்க டீமில் என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல. மேபி சமீரா ப்ளே பண்ணலாம், கைல் ஜேமிசனுக்கு பதிலாக ஸ்டார்க் ப்ளே பண்ணலாம், இல்லாட்டி இதே 11 கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நட்ராஜன், கைல் ஜேமிசன், ஸோ அபிஷேக் பொரேல் வந்து இம்பேக்ட். ஸோ போன மேட்ச் மாரி அவர் தான் இம்பேக்டாக யூஸ் பண்ணுவாங்க. பேட்டிங்கில் வந்து எல்லாம் ஃப்ளாப் ஆகிட்டா, அப்படி இல்லாட்டி அபிஷேக் பொரேல் ஓப்பனிங் இறங்கிட்டு சஹில் பராக்கை வந்து பெஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொரு பவுலரை வந்து இம்பேக்டாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ டீம் ஃபார்ம் அண்ட் மவுண்டம் பொறுத்த வரைக்கும் அப்படியே இது வந்துட்டு ஆர்ஆருக்கு தான் வந்து ஃபார்ம் அண்ட் மவுண்டம்ன்றது இருக்குது. டிசிக்கு பெரிய ஃபார்ம் அண்ட் மவுண்டம்ன்றது இல்லை.
ஸோ கடைசியாக வந்து அவங்களுடைய பெங்களூரில் ஆர்சிபிக்கு எதிராக வந்து வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து வின்னுன்றது பண்ணவே முடியல. 260 அடித்தாங்க பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக டெல்லி கிரவுண்டில். அங்கே அவங்க சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்சிபி கூட ஒரு படுதோல்வி. ஸோ இந்த மேட்ச் வந்து என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். இங்கே ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வைபவ் சூரியவன்ஷி குறிப்பாக இப்போ சூப்பராக வந்து ஆடிட்டுருக்காரு. போன மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஹர்ஷ்தீப் சிங் அவர் வந்தோடனே 2 யாக்கர் தான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணார். ஸோ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக மெச்சூராக பார்த்து ஆடிட்டு அடிக்க வேண்டிய பாலை ஹெலிகாப்டர் மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வந்து செமையாக இருக்குது. பயங்கரமான உண்மையிலே ரியலி வந்து வைபவ் சூரியவன்ஷி ஒரு ஒண்டர் கிட்டு தான். ஸோ பயங்கரமாக ஆடுறாரு. ப்ளஸ் இந்த வென்யூ அவருக்கு ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா இந்த குறிப்பிடத்தக்க இந்த ஹோமில் வந்து போன மேட்ச் 100 அதையுமே சொல்லியிருந்தேன். திரும்ப அவர் வெளியில் அடிக்கிறத தவிர்த்து இங்கே வந்துட்டு பர்டிகுலர்லி அவங்க ஜெய்ப்பூரில் இன்னுமே நல்லாவே பேட்டிங் ஆடுவார். நிறையா ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எஸ்வி ஜெய்ஸ்வாலுமே நல்ல வென்யூ ஆவரேஜ் தான். ஸோ 2 பேருமே ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. மிடில் ஆர்டரில் வந்து இப்போது அந்த வீக்னஸ்ன்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு சுவம் துபே போனவன் சூப்பராக ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ சுவம் துபே, டோனோவன் ஃபெரேரா, அதுக்கப்புறம் வந்து ரியான் பரார் ஏதோ போன மேட்ச் கொஞ்சம் டச்சில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அவர் தான் ஏதோ கான்ட்ரவர்சியில் மாட்டியிருக்காரு. அதை ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அவர் வந்து அந்த கான்ட்ரவர்சியில் மாட்டி கேப்டன்சிஸ் போச்சுன்னா யாரை கேப்டன் பண்ணுவாங்க? ஜடேஜா மேபி கேப்டனாக இருக்கலாம் டெம்பரவரியாக, தெரியல. அந்த கான்ட்ரவர்சி அவ்வளோ பெருசாக பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு, இல்லை அசால்ட்டாக விடுறாங்களான்றது தெரியல. நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேட்ச் அப்போ எப்படி வருது என்ன இதுன்னு சொல்லிட்டு. ஸோ வீக்னஸை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டருமே இப்போ பெருசாக வீக்னஸ் கிடையாது உங்களுக்கு. ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசியில் வந்துட்டு மிடில் ஆர்டரில் ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லா ஃப்ளாப் ரேட் கம்மியாக இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் ஸ்டப்ஸு, அப்புறம் டேவிட் மில்லரு, இவங்களாம் வந்து மற்ற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப ஃப்ளாப் ரேட் கம்மி டிசியில். ஸோ அந்த கேஎல் ராகுல், ஸோ இவங்களாம் வந்து இருக்காங்க. அதான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து. வீக்னஸை பொறுத்த வரைக்கும் மேலே டாப் ஆர்டரில் சஹில் பராக் யூஸ் பண்ணாங்க போன மேட்ச்சு. பட் பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. இந்த மேட்ச்சுமே அவர் ப்ளே பண்ணார்னா டஃப்பு தான். ஏன்னா இந்த பக்கம் பவுலிங் போடுறது ஆர்ச்சர் அண்ட் நான்ட்ரே பர்கர் போடுவார். கொஞ்சம் கஷ்டம்தான். பார்க்கலாம் எப்படி போகுது, மாற்றுவாங்களான்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த பக்கம் பார்க்குறப்போ பிளே ஸ்டாட்ஸ்ன்றதை வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டாப் 5 பிளேயர்ஸ் பார்த்துலாம். சமீர் ரிஸ்வி, கேஎல் ராகுல், எஸ்வி ஜெய்ஸ்வால், கிறிஸ்டியன் ஸ்டப்ஸு, ரவீந்திர ஜடேஜா. ஸோ இவங்க தான் டாப் 5 பிளேயர்ஸ், ஹை ஸ்டாட்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸு. ஸோ இங்கே பார்க்குறப்போ 25 46 எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி 31 44, த்ரோஜர் 28 31, ரியான் பராக் 32 24, டோனோவன் ஃபெரேரா 23 20. பட் நல்ல டச்சில் நல்ல ஃபார்மில் இருக்கார். சுவம் துபே வந்து இப்போ தான் டிசி கிங்ஸில் ப்ளே பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் ஜெய்ப்பூரில் 20 ஆவரேஜ். ஜடேஜாவுக்கு வந்து 20 36 பேட்டிங்லேயும் ஆவரேஜ் இருக்குது. சனக்கா வந்து 18. இல்லை இவருக்கு வந்து ஆவரேஜ்ன்றது இருக்காது. ஸோ இப்போ தான் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. பெருசாக வந்து கன்சிடர் பண்ணிக்க வேணாம். பட் அவரை பவுலிங்குமே வந்து யூஸ் பண்ணலை போன மேட்ச்சு. ஸோ அது ஏன் என்னன்னு தெரில. கரெக்டாக வந்து 5 பவுலர் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஜோஃப் ராச்சர் 1.5 விக்கெட்டு, 1.4 விக்கெட் ஆவரேஜ், நல்ல விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. நான்ட்ரே பர்கர் 1.2 1.3 விக்கெட் ஆவரேஜ். ஸோ பிரிகேஷ் சர்மா இப்போ தான் டிசி கிங்ஸில் ப்ளே பண்ண போகிறாரு. ஜெய்ப்பூரில் 1 விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. எஸ்ராஜுமே அதே அளவுக்கு 1 விக்கெட் ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. ஸோ இந்த பக்கம் பார்க்குறப்ப கேஎல் ராகுலுக்கு 37 51 ஜெய்ப்பூரில். சஹில் பராக் டெபியூட்டு. நிதிஷ் ராணா 27 21. சமீர் ரிஸ்வி வந்து ஆர்ஆருக்கு எகென்ஸ்டாக நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் நல்லாவே ஆடிருக்காரு. ஸோ அதனால தான் எக்ஸசிவான ஸ்டாட்ஸ்ன்றது காட்டுது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெய்ப்பூரில் வந்துட்டு இப்போ தான் வந்து ப்ளே பண்ண போகிறார். கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் 50 43. அதுக்கப்புறம் டேவிட் முல்லர் 35 31. பட் சமீர் ரிஸ்வி சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 2 மேட்ச் வந்து வின் பண்ணி கொடுத்தாரு, நல்லா ஆடினார். பட் அந்த புவனேஸ்வர் குமார் வந்து போட்டு உடச்சிட்டார் 2 மேட்சாக. அவங்க வென்யூலேயும் அதே மாதிரி அவுட்டு. இந்த பக்கம் ஹேசல்வுட்டுக்கு அவுட்டுன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் மேட்ச்சு. ஸோ யாருக்காக ஒருத்தருக்கு வந்து அவுட் ஆகிட்டே இருக்கார் சமீர் ரிஸ்வி. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம அக்ஷர் பட்டேலுக்கு வந்து 20 ரன் ஆவரேஜ், 1 விக்கெட் ஆவரேஜ் இருக்குது. மிச்சல் ஸ்டார்க் 1.3 1.1. குல்தீப் யாதவ் 1.4 1.2, நட்ராஜன் 1.1 1.0. ஸோ அதுக்கப்புறம் கைல் ஜேம்சன் வந்து 1.1 1 விக்கெட் ஆவரேஜ்ன்னு வச்சுருக்காங்க. அபிஷேக் போரேல் 25 24 ஆவரேஜ்ன்றது இருக்குது. ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி, அப்புறம் இந்த டாப் 5 பிளேயர்ஸ் தான் ஒரு நல்ல ஸ்டாட்ஸ்ன்றது இருக்குது. இப்போ நம்ம பவுலர் இம்பேக்ட் அனலைசிஸ்ன்றதை பார்த்துடலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிச்சல் ஸ்டார்க்கும் குல்தீப் யாதவும் நல்ல ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க டெல்லிக்கு. காரணம் மிச்சல் ஸ்டார்க்கு வந்து கண்டிப்பாக விக்கெட்லெஸ்ஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ விக்கெட்ஸ் எடுப்பார். குல்தீப் யாதவுமே செகண்ட் பவுலிங்காக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நல்ல வந்து ஆவரேஜுமே வச்சுருக்காரு. ஸோ அதனால் குல்தீப் யாதவ் எப்படினாலும் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு. ப்ளஸ் ஜெய்ப்பூர் கிரவுண்ட் ஓரளவுக்கு பெரிய கிரவுண்டு தான். ஸோ கையில் போய் உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ 2 பேருமே டெல்லிக்கு நல்ல ஒரு இம்பாக்டாக இருப்பாங்க. இந்த பக்கம் ஜோஃப் ராச்சர் அண்ட் நான்ட்ரே பர்கர். ஸோ 2 பேருமே கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. குறிப்பாக வந்துட்டு இப்போ சஹில் பராகோ இல்லை பிருத்வி ஷாவோ ஏதோ ஒன்று ஓப்பனிங் பேர் மாறப்போகுது டெல்லியில்.
ஸோ அப்படியே வந்தாலும் இன்எக்ஸ்பீரியன்ஸான ஓப்பனிங் பேர் தான். ஸோ யாராவது ஒருத்தர் வந்து அந்த ஓப்பனிங் பேரில் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இவங்க 2 பேருமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜோஃப்ரா எப்படினாலும் விக்கெட்லெஸ்ஸாலாம் போக மாட்டார். ஆண்ட்ரே பர்கர் தான் ஒரு 2 மேட்சாக விக்கெட்லெஸ்ஸாக போகிறாரு, இல்லாட்டி ஒரு விக்கெட். அந்த ஒரு விக்கெட்டுமே அவர் இந்த மேட்ச்சுமே எடுத்துடுவார் கண்டிப்பாக. ஸோ 4 பேருமே இந்த மேட்ச்சு இம்பேக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஹெட் பார்த்துருவோம். ஹெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹோம் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது ஆர்ஆருக்கு தான். ஸோ நிறைய பிளேஸ் அங்கே நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆர்ச்சரு, ஆண்ட்ரே பர்கர் இருக்காங்க. இந்த பக்கம் என்ன ஸ்ட்ரென்த்துனா மிச்சல் ஸ்டார்க்கு ஒருத்தர் உள்ளே கொண்டு வந்தாலும் அதோட இம்பேக்ட் லெவல் அதிகமாக இருக்குது. ஸோ மிச்சல் ஸ்டார்க்கு வந்து உள்ளே வருது டிசிக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ப்ளஸ் அந்த ஓப்பனிங் பேருன்றதை செட் பண்ணணும், அதுதான் அவங்களுக்கு பெரிய மைனஸாக இருந்துகிட்ருக்கு. ஸோ மென்டல் சைக்காலஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கமே பிக் பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ஸ்டார்க்குனா இந்த பக்கம் ஒரு ஆர்ச்சர். ஸோ இந்த பக்கம் ஒரு ஓப்பனிங்கில் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் அப்படின்னா இந்த பக்கம் கேஎல் ராகுல் இருக்கார். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு ஃபினிஷர் ரோலுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் சப்ஸ், டேவிட் மில்லர், இந்த பக்கம் இன்னொரு சவுத் ஆஃப்ரிக்கன் டோனோவன் ஃபெரேரா இருக்கார். ஸோ சுகம் தூப்பே நல்லா வந்து போன மேட்ச் வந்து பெர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணார். ஸோ இந்த மாதிரி 2மே மென்டலஜின்றது நியூட்ரலாக தான் இருக்குது. மேட்ச் வந்து கொஞ்சம் சீரியஸாக தான் போகும். ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. மேட்ச் அப் மேட்ரிக்ஸ் பார்த்துடலாம். ஸோ மேலே இருக்கக்கூடிய வைபவ் சூரியவன்ஷன், எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு கண்டிப்பாக டஃப் கொடுப்பார் மிச்சல் ஸ்டார்க்கு. கொஞ்சம் வந்து ஏர்லியராக கொஞ்சம் டீவியேஷன் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நார்மலாகவே நியூ பாலில் நல்லா போடக்கூடிய ஒரு பவுலர் தான். விக்கெட்லெஸ்ஸாக வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ மிச்சல் ஸ்டார்க் கண்டிப்பாக இந்த மேட்ச் இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பார். அட்வான்டேஜ் டிசிக்கு தான். ஸோ இந்த பக்கம் பார்க்குறப்ப ஸ்பின் ஹீட்டர்ஸ் டேவிட் மில்லர், அக்ஷர் பட்டேல் விசிஸ் ரவீந்திர ஜடேஜா. ஸோ இவங்க எல்லாருமே நல்ல 2 பேருமே நல்ல ஸ்பின் ஹீட்டராக இருந்தாலும் ஜடேஜா வந்து ஒரு டாக்டிக்கலான பவுலர். எப்படினாலும் வந்து வேகமாக போட்டு, அதாவது ஓவர்ஸ் வந்து ஒரு பயங்கர ஃபாஸ்ட்டாக 6 பாலையும் போட்டு டக்குன்னு இப்போ ஓவர் டைமிங் வந்து முடிச்சுட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி போடக்கூடிய ஒரு பவுலர். ரொம்ப ப்ரெஷர் போடுவார், எக்கனாமிக்கலாக போடக்கூடிய ஒரு பவுலர். ஸோ அதனால் வந்துட்டு இவங்களுக்குமே கொஞ்சம் ப்ரெஷருன்றது இருக்கும். கொஞ்சம் பெரிய கிரவுண்டும் கூட. இதே கிரவுண்டில் சிஎஸ்கே கூட மேட்ச் நடந்தப்போ 2 விக்கெட்ன்றது பிக் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ராங். ஸோ அட்வான்டேஜ் வந்து இதுலேயும் ஜடேஜாவுக்கு தான் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா கீ பேட்டில்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ பேட்டில் 1 எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மிச்சல் ஸ்டார்க். ஸோ பேட்டிலுமே இருக்குது. ஸ்டார்க்கு வந்து எஸ்வி ஜெய்ஸ்வாலை 3 டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு டெஸ்ட் மேட்ச்லையுமே பேட்டில்ஸ்ன்றா நடந்திருக்கு, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்களும். ஸோ இந்த பேட்டில்ன்றது பயங்கரமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ அட்வான்டேஜ் வந்து டேரெக்டாக ஸ்டார்க்கு தான். காரணம் 3 டைம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் போடக்கூடிய ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது லைட் டிவியேஷன் இருந்தாலோ எல்பி போல்டு ஆகணும் இல்லை எட்ஜ் ஆகணுன்றது கூட இது கிடையாது. ஃபஸ்ட் ஸ்லிப், செகண்ட் ஸ்லிப் அப்படிலாம் கிடையாது. ஷார்ட் அடிக்க போய் மிஸ் டைம் ஆனாலே வந்து கையில் போய் உட்காந்துரும், எட்ஜ் ஆகி மேலே டாப் எட்ஜ் ஆகி. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு இதுவும் இருக்குது. ஸோ பேட்டில் 2ல் கேஎல் ராகுல் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ அட்வான்டேஜில் கேஎல் ராகுலுக்கு தான். ஏன்னா ஆர்ச்சர் வந்து கேஎல் ராகுல் இது வரைக்கும் அவுட் எடுத்ததே கிடையாது. மேபி இன்னொரு அது போன மேட்ச் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, அது ஏன் அப்படி பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. பிடிக்கலன்றதை விட நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்துச்சு. என்னென்னா டெல்லியில் ஓப்பனிங்கில் கேஎல் ராகுலும் ஒரு ஷகில் பராக், ஒரு 18 இயர்ஸ் ஓல்டு யங் பாயை வந்து டெபியூட் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ போகிறது புவனேஸ்வர் குமார். ஸோ நம்ம சொல்லியிருந்த மாதிரி அவர் எப்படினாலும் வந்து ஃப்ளாட் ட்ராக்லேயே மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அவருடைய அந்த பையனோட வயசு தான் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி இருக்கிறப்போ கேஎல் ராகுல் இந்த மாதிரி பால்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஆடிடுவார். புவிக்கிட்ட பெருசாக அவருக்கு வந்து பேட்டில்ன்றது கிடையாது. ஸோ அப்படின்றப்போ அவர் வந்து ஸ்ட்ரைக் எடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துச்சு. பட் ஏன் வந்து ஷகில் பராகை வந்து ஸ்ட்ரைக் எடுக்க வச்சாங்கன்றது தெரியல. ஸோ அவர் தான் வந்து அந்த விக்கெட்டுன்றதை ஓப்பன் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் மடமடன் விக்கெட் போச்சு. ஸோ அட்வான்டேஜில் கேஎல் ராகுலுக்கு தான். மறுபடியும் ஷகில் பராகோ இல்லை பிருத்வி ஷாவோ ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் எகைன் ஃபஸ்ட்டு பாலில் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ டேவிட் மில்லர் விசிஸ் ரவீந்திர ஜடேஜாவுக்கு தான் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு. 2 டைம் வந்து டேவிட் மில்லர் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பக்கம் கீழே பார்க்குறப்ப ரியான் பராக் விசிஸ் குல்தீப் யாதவ். அட்வான்டேஜ் குல்தீப் யாதவுக்கு தான். ஸோ ஒரு பிக்கர் பவுண்டரிஸ் ஃபார்ம்லேயே இல்லாத ஒரு ரியான் பராக். ஸோ கண்டிப்பாக வந்து ரெஸ்ட் ஸ்பின்னர் குல்தீப் யாதவுக்கு தான் வந்து அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. ஸோ பேட்டில் 5 பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டியன் ஷப்ஸ் மிடில் ஆர்டர் பேட்டில்ஸ் தான். இது வந்து கிறிஸ்டியன் ஷப்ஸ் விசிஸ் உங்களுக்கு ரவி கிருஷ்ணா ப்ளே பண்ணால் ரவி கிருஷ்ணா, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஒரு யஸ்ராஜ் நல்ல டால் லெக் ஸ்பின்னர். போன மேட்ச்மே 2 விக்கெட்ன்றது பிக் பண்ணார். ஸோ அவருக்குமே பேட்டில் நடக்கும். ஸோ யார் வேணால் வந்து வின் பண்ணலாம். ஸோ அவங்களுடைய டாக்டிக்ஸை பொறுத்த வரைக்கும். பட் கிறிஸ்டியன் ஷப்ஸோட ஃப்ளாப் ரேட் ரொம்ப கம்மி. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருக்குது அப்படின்றப்போ நான் கிறிஸ்டியன் ஷப்ஸ் தான் நான் சூஸ் பண்ணுவேன். இந்த பக்கம் பார்க்குறப்ப த்ரூ ஜுரேல் விசிஸ் அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு பேட்டில் இருக்குது. ஸோ அக்ஷர் பட்டேல் பவர் பிளேயில் பவுலிங் இன்கேஸ் வந்துட்டு மிச்சல் ஸ்டாருக்கு ஓப்பனர்ஸை யாராவது ஒருத்தர் எடுத்துட்டார் அப்படின்னா த்ரூ ஜுரேல் தான் வரப்போகிறாரு. அப்போ வந்து 2 ஓவர் யூஸ் பண்ணிட்டு அக்ஷர் பட்டேல் பவுல் போட வருவார். காரணம் த்ரூ ஜுரேலை ஒரு டைம் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு. சில அட்வான்டேஜ் வந்து அக்ஷர் பட்டேல் இருக்குது. ஸோ த்ரூ ஜுரேல் வந்து பெரிய ஸ்கோர்ஸ் வந்து கடந்த 2-3 மேட்ச்லாம் வந்து
ஸ்கோர் பண்ணலை. ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச். இந்த பேட்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபேண்டசி டீம் செலெக்ஷன்றது பார்த்துடலாம். ஹை அப்சைட் சேஃப் 11 KL ராகுல், த்ருவ் ஜுரேல், SV ஜெய்ஸ்வால், சமீர் ரிஷி, திர்ஷன் சப்ஸ், வைபவ் சூரியவன்ஷி, ஜடேஜா, அக்சர் பட்டேல், மிச்சல் ஸ்டார்க், ஜோஃப்ரா ஆர்ச்சர், குல்தீப் யாதவ். கேப்டன் KL ராகுல், வைஸ் கேப்டன் மிச்சல் ஸ்டார்க். ட்ரம்ப் பிக்ஸை பொறுத்த வரைக்கும் டேவிட் மில்லர் நல்லா அடிச்சிருக்காரு, ரியான் பராக், அதுக்கப்புறம் ஆண்ட்ரே பர்கர், இவங்கெல்லாம் வந்து ட்ரம்ப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கேப்டன்ஷிப் ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாம். DC பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா KL ராகுலை கேப்டனாக போட்டு டியூ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிச்சல் ஸ்டார்க் ஒய்ஸே தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். பக்கம் பார்க்குறப்போ உங்களுக்கு RR வந்து சேஸ் பண்ணாங்க அப்படின்னா SV ஜெய்ஸ்வாலை கேப்டனாக ட்ரை பண்ணி, வைஸ் கேப்டன் ரவீந்திர ஜடேஜா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை இன்னொரு பேட்ஸ்மேன் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு SV ஜெய்ஸ்வாலுக்கு போல வைபவ் சூரியவன்ஷி கூட தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேட்டல்ன்றது இருக்கும் மிச்சல் ஸ்டார்க்கிட்ட, பட் ஸ்டில் ஒரு பயங்கரமான ஒரு மெச்சூரிட்டி காட்டார் இப்போலாம் வந்து வைபவ் சூரியவன்ஷி கேமில். ஸோ அதனால் நம்பி போடலாம், பெரிய ரிஸ்க்காக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து SV ஜெய்ஸ்வால் இல்லைனா வைபவ் சூரியவன்ஷி யாரை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இல்லை ரவீந்திர ஜடேஜாவே உங்களுக்கு பெட்டர் ஆல்ரவுண்டர், சேஃபு. ஸோ எப்படினாலும் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் வந்து ரவீந்திர ஜடேஜாவே நல்ல டிஃப்ரெண்ட்டியெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஈஸியாக. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் 53% வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்க்கலாம். மிச்சல் ஸ்டார்க் வந்தது கூடுதல் பலம். ஸ்டார்க்கு SV ஜெய்ஸ்வால் அந்த பேட்டில்ன்றது நடக்கும். ப்ளஸ் சமீர் ரிஷ்வி வந்து ஒரு நல்ல ஆவரேஜ்ன்றது வச்சுருக்காரு. ப்ளஸ் SV ஜெய்ஸ்வால் உங்களுக்கு மிச்சல் ஸ்டார்க்கிட்ட 3 டைம் அவுட் ஆகிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் டிசிக்கு இருக்குது. KL ராகுல் வந்து நல்லா ஆர்ச்சர்கிட்ட அவுட் ஆனதே கிடையாது, வென்யூ ஆவரேஜும் அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாம் வந்து DC சாதகமாக இருக்கனால 53% DC வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கரண்ட் டீம் ஃபார்ம் அண்ட் மவுண்டன் பார்க்குறப்ப RR தான் டாப்லன்றது இருக்காங்க. இதுதான் நம்மளோட வீடியோ. நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.